Hello friends, welcome to Shanti Sandal Vlogs. இன்னைக்கு ஹோட்டல் அன்னபூர்ணால சாப்பிட்றது மாதிரி புசு புசு பூரியும் அதோட பெஸ்ட் காம்பினேஷனான எவர் கிரீன் பூரி மசாலாவும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். பூரி நம்ம எந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு எப்படியெல்லாம் நம்ம அதை திரட்டணும் அப்படின்னா இது மாதிரி உப்பலா வரும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பூரியோட எவர் கிரீன் எப்பொழுதுமே பூரியோட காம்பினேஷன் அப்படின்னாலே பூரி மசாலா தான். சில இடத்துல பூரி மசால் அப்படிம்பாங்க. அந்த பூரி மசாலாவும் அதாவது உருளைக்கிழங்கு மசாலா பூரி மசாலாவும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து பூரியும் பூரி மசாலாவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பூரிக்கு சப்பாத்திக்கு மாவு பிசைறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. இன்னைக்கு நான் வெறும் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதற்கு தேவையான அளவுக்கு கம்மியாக ரொம்ப பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ அதே மாதிரி பிஞ்ச் ஆஃப் சோடா உப்பு, அதாவது சமையல் சோடா சேர்த்துக்கலாங்க. இந்த சமையல் சோடா சேர்க்கும்போது பூரி வந்து நல்ல பொசு பொசுன்னு நல்ல உப்பி சூப்பராக வரும். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை சேர்த்து நல்ல கையால் இது மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ தண்ணி இதுக்கு சேர்த்து நம்ம பிசைய போகிறோம். தண்ணி நார்மல் கோல்டு வாட்டர் தான் நம்ம சேர்க்குறோம். கோல்டு வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி சொலட்டி விட்டு மாவை கலந்து விடுங்க. ஒரே தெரியாக தண்ணி எடுத்து ஊற்றிட வேண்டாம். அப்பப்போ தேவையான தண்ணியை மட்டும் சேர்த்து தெளித்து இது மாதிரி கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். அதாவது சப்பாத்தி மாவு நம்ம பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி தான். நிறைய பேர் இதில் பாதி அளவுக்கு மைதாவும் சேர்த்துக்குவாங்க. அது உங்கள் இஷ்டங்க. மைதா நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க இல்லை ரவா அதில் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா ஆஸ் ஒரு சாய்ஸ், அது உங்கள் இஷ்டம். நான் வெறும் கோதுமை மாவில் மட்டும்தான் நான் பிசைஞ்சிருக்கேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக இது வந்துடுச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பூரி மசாலா செய்கிறதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 2 உருளைக்கிழங்கை நம்ம வேக போட போகிறோம். இதை தோல்லாம் நீக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம பின்னாடி தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி அதோட பச்சை பட்டாணி ஊற வச்சது ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த பட்டாணிங்கிறது வந்து ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதையும் சேர்த்து நான் தனியாக ஒரு சட்டியில் தான் வேக வைக்கிறேன். குக்கரில் வேக வைக்கல. குக்கரில் வேக வச்சா பட்டாணி ரொம்ப குழஞ்சிருங்கிறதுனால நான் வேக வைக்கல. இப்போ இந்த 2 உருளைக்கிழங்குக்கு 3 பல்லாரி வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இது மாதிரி கையால் உதுத்து ஒரு அதாவது வெங்காயம் வந்து ஒரு இதெல்லாம் வர்றது மாதிரி இந்த மாதிரி உதுத்து விட்டுடலாம். இந்த பூரி மசாலாவுக்கு ஒரே ஒரு தக்காளி பழம், 3 பச்சை மிளகாய், காரத்துக்கு அவ்வளோதாங்க சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு ஒரு துண்டு பட்டை, ஒரு இலை, ஒரு அன்னாசி மொட்டு, கொஞ்சம் கல்பாசி இது மட்டும் சேர்த்து நல்லா வெடிக்க விடுங்க. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ கடுகு நல்லா வெடிக்கணும். நல்லா கடுகு வெடிக்கணும். அதே நேரத்தில் கடலைப்பருப்புமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது ஒரு துண்டு இஞ்சியை இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் 2 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாவோட கலருமே மேலே வந்து அந்த ஸ்கின் வந்து ஒயிட் கலரில் மாறும். அந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணுங்க. இப்போ வெங்காயம் 50% வதங்கினா போதும். இந்த டைமில் பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரே ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வெங்காயம் வதங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஒரு 75% வெங்காயம் வதங்கினா போதும். கறிவேப்பிலை சேர்த்து நம்ம ஏற்கனவே வேக வச்ச உருளைக்கிழங்க தோலை உரித்து இது மாதிரி 1-2 கையால் உடச்சி விடுங்க. நீங்கள் மேஷராலேயோ மத்தாலேயோ வச்சு உடைக்க வேண்டாம். கையால் இப்படி 1-2 அப்படி உடச்சி விட்டு சேர்த்தோம் அப்படின்னா தான் பூரி மசாலா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இப்போ வேக வச்ச அந்த பட்டாணியையும் இதில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து கலந்து வச்சிடலாம். இப்போ இந்த பக்கம் வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கிடுச்சு. ஒரு 75%க்கு வதங்கினா போதுன்னு சொன்னேன் இல்லையா, அது கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்ச உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவை சேர்த்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி போட்டுருங்க. ஒரு கொதி வந்தோடனே 1 ஸ்பூன் கடலை மாவு,
இது மாதிரி தண்ணியாக கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கடலை மாவு இல்லை அப்படின்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இது தாங்க சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்டு இந்த பூரி மசாலில், அதாவது கடலை மாவு அல்லது அரிசி மாவு. இதை சேர்க்கும் போது நல்ல திக்னஸ் நமக்கு கொடுத்துரும். பூரி மசாலாவும் நமக்கு அன்னபூர்ணாவில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் அட்டகாசமாக உங்களுக்கு பூரி மசாலா ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் கேரட் கூட சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் கேரட் சேர்க்கல, அதுக்கு பதில் தான் பட்டாணி சேர்த்துருக்கேன். இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த பூரி மசாலா சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பூரி போட போகிறோம். அதற்கு ஒரு சட்டி, எண்ணெய் சட்டி வச்சு கோல்டு வினர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். கோல்டு வினர் ஆயிலில் செய்யும்போது எண்ணெய் அதிகம் குடிக்காது, நமக்கு வந்து லைட்டாகவும் இருக்கும். அதனால் கோல்டு வினர் ஆயிலை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவு, அதாவது பூரி மாவு சூப்பர் பதமாக ரெடி ஆகிடுச்சுங்க. இது மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். அதாவது உங்களுக்கு பெரிய பெரிய பூரியாக வேணும் அப்படின்னா நீங்கள் பெருசாக தேய்ச்சிக்கோங்க. சின்னதாக வீட்டில் நம்ம செய்கிறது மாதிரி வேணும் அப்படின்னா இது மாதிரி சேர்த்து திக்னஸ் பாருங்கள், இந்த திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு புசு புசுன்னு உப்பி வரும். இப்போ எண்ணெயுமே நல்லா காஞ்சிட்டு இப்போ பாருங்கள் நான் எப்படி போடுறேன் பார்த்தீங்களா, பூரி அழகாக தானாகவே உப்பி சூப்பராக உப்புது பாருங்கள். இதை அப்படியே திருப்பி விட்டு கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்துருங்க. அருமையான புசு புசுன்ட்டு பூரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் மாவு பிசைகிறது கொஞ்சம் சோடா உப்பு ஆயில் இதெல்லாம் சேர்த்து பிசையும் போது இதே மாதிரியே பர்ஃபெக்டாக உங்களுக்கு பூரி கிடைக்கும். சாப்பிட்றதுக்குமே கருக்கு முறுக்குன்னு இல்லாமல் சாஃப்டாக இருக்கும் இந்த பூரி. கண்டிப்பாக இந்த மாதிரியாக நீங்கள் பூரியும் பூரி மசாலாவும் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா 2 பூரி என்னங்க, கடையில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா 2 பூரி தான் நம்மளால சாப்பிட முடியும். பட் வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா 6-7 பூரி கூட அசால்ட்டாக நம்ம சாப்பிட்லாம். குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வயசானவங்களுக்குமே அந்த கற்கு முறுக்குன்னு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கிறதுனால ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்கள் பூரியை வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இதே மாதிரி பூரி மசாலாவும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அன்னபூர்ணாவில் சாப்பிட்டது மாதிரியே இந்த பூரி கிழங்கு இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி உடைச்சா எப்படி பொசு பொசுன்னு வருது பார்த்தீங்களா, எப்படி அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா, இப்படி இருக்கணும் பூரின்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.